நள்ளிரவில் திடீர் மாரடைப்பு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகைக்கு ஏற்பட்ட மிக பெரும் பரிதாபம். தமிழ் சினிமா நடிகர்கள் எல்லாருமே இப்போ உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த நடிகையில ஒருத்தவங்க நடிகை ரேவதி. ரேவதி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது இவங்களுடைய அந்த நடிப்பு தான். இவங்க தமிழ் சினிமாவுல எல்லாரும் மாரி இல்லாம தனக்கென ஒரு தனி பாதையில டிராவல் பண்ணாங்க. ஏன்னா, அப்பவே 80ஸ் 90ஸ்லயே நெறைய நடிகைகள் பட வாய்ப்புகள் கிடைக்காதப்போ, அடுத்தடுத்து சில முக்கியமான கிளாமர் படங்கள்ல நடிப்பாங்க. அப்படி கவர்ச்சி காட்டுனா அவங்களுக்கு அடுத்தடுத்து நெறைய பட வாய்ப்புகள் வரும். ஆனா, ரேவதிய பொறுத்தவரைக்கும், எனக்கு கவர்ச்சிலாம் தேவைப்படாது. நான் இப்படித்தான். எனக்கான கதை மட்டும் கிடைச்சா போதும். எனக்கான ரசிகர்கள் அத ஏத்துப்பாங்க அப்படின்னு, தனக்கென ஒரு தனி பாதையில டிராவல் பண்ணவங்க ரேவதி. அப்படி தமிழ் சினிமால அப்பவே உச்சம் பெற்ற நடிகரா இருந்த நம்ப நம்ப ரஜினிகாந்த் ஆரம்பிச்சு, பிரபு, விஜயகாந்த் வரைக்கும் எல்லா நடிகர்களுக்கும் ஜோடியா நடிச்சிருக்காங்க ரேவதி. தமிழ் சினிமால 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல ரேவதி ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அதே மாரி அவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சதும், தமிழ் சினிமாவுல சில முக்கியமான படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமால மட்டும் இல்லாம ரேவதி, மலையாளத்திலயும், தெலுங்குலயும் கூட ஒரு 50 படங்களுக்கு மேல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதுலயும் இவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு மாரியே இருப்பாங்க. எல்லாருமே அவங்க வீட்ல இருக்கிற ஒரு கடைசி பொண்ண தான் நம்ப ரேவதியா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ராசியான நடிகையும் கூட. ரேவதி நடித்த நெறைய படங்கள் வெள்ளி விழா கொண்டாடியிருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல நடிகை ரேவதி. ரேவதி திருமணத்துக்கு பிறகு அந்த அளவுக்கு படங்கள்ல நடிக்கல. அவங்களோட திருமண வாழ்க்கையும் அவங்களுக்கு பெருசா சந்தோஷத்த குடுக்கல. திருமண வாழ்க்கையும் கொஞ்ச நாள்லயே முடிவுக்கு வந்துருச்சு. அதன் பிறகு ரேவதி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வாழ்க்கையில தான் பட்ட கஷ்டங்கள்லருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நெறைய விஷயங்கள தொடர்ந்து பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ரேவதிக்கு வயசு இப்போ 70 ஆகப் போது. இந்த வயசுல கூட இப்ப கூட ரீசென்ட்டா சில படங்கள்ல நடிச்சாங்க. அதிலும் குறிப்பா நடிகர் தனுஷ் இயக்கத்துல வெளியான பவர் பாண்டி திரைப்படத்துல நம்ப ராஜகனுக்கு ஜோடியா ரேவதி நடிச்சிருப்பாங்க. இந்த வயசுல ஒரு நடிகை ரேவதி பார்க்கறதுக்கு இவ்ளோ ஸ்லிம்மா, யங்கா இருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே பார்த்து அசந்து போனோம். அதற்கு காரணம் நடிகை ரேவதி இன்னமும் யோகா, உடற்பயிற்சியும் செஞ்சு தனது உடல ரொம்ப அழகா வடிவமைச்சுட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட நடிகை ரேவதிக்கு உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கு. அதற்காக தொடர்ந்து சிகிச்சை பெற்றும் வந்துட்டு இருக்காங்களாம். அதனால தான் இப்போ எந்த படங்கள்லயுமே அவங்க நடிக்கிறது இல்ல. இப்ப கூட அவங்களுக்கு நெறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வீட்லயே முழுவதுமா ஓய்வு எடுத்து வராங்க. அப்படியாப்பட்ட நடிகை ரேவதிக்கு நேற்றிரவு நள்ளிரவுல திடீர்னு பயங்கர நெஞ்சு வலி ஏற்பட்டு வலியில துடிச்சிருக்காங்க. அவங்கள அவங்களுடைய குடும்பத்தினர் கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நேரத்துல ஐசியூல நடிகை ரேவதிக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய துயரம் ஒட்டுமொத்த ரேவதி குடும்பத்தினர்கள், தமிழ் சினிமா திரைப்படங்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்லயும், மீளாத சோகத்திலயும் மூழ்க வச்சிருக்கு.